இந்த மெத்தடில் நம்ம அகல் விளக்கை க்ளீன் பண்ணுறப்ப பிசுபிசுப்பு தன்மையே இருக்காதுங்க. கையில் எண்ணெய் தன்மையே இல்லை பாருங்க. இதுவே நம்ம நேரடியாக எடுத்துகிட்டு வந்து அகல் விளக்கை க்ளீன் பண்ணியிருந்தோம்னா கை ஃபுல்லாக எண்ணெய் தன்மை அதிகமாக இருந்திருக்குங்க, வழவழான்னு இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், அகல் விளக்கு கூட எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த அகல் விளக்கு ரொம்பவே கருப்பாக இருக்குங்க. இதையும் நான் ஒரு டைம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது எல்லா அகல் விளக்குமே கழுவி முடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் இந்த மாதிரி கொஞ்சம் கவுத்து வச்சிடுங்க. எல்லா அகல் விளக்குமே கவுத்து முடிச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எல்லா அகல் விளக்குமே உள்பக்கமாக திருப்பி வச்சிடுங்க. உண்மையிலேயே எல்லா அகல் விளக்குமே முதல்ல இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிட்டுருக்கு. அகல் விளக்கை எப்போவுமே எண்ணெய் ஊற்றி ஏற்றினதுக்கப்புறமா அது கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க.